உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும், பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அழகான ஒரு சிறு பதிவு. இதுக்கு தலைப்பு காலமும் கடவுளும் உண்மையா பொய்யா. ஒரு சிறு கதை. நான் அறிந்தவை. காலமும் கடவுளும் உண்மையா என்று அறிந்து கொள்வதற்கு சான்றோர்கள் மூலம் தெரிந்து கொண்ட ஒரு அழகான கருத்துள்ள ஒரு கதை. இரண்டு நண்பர்கள் ஜாலியாகவே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த வழியில ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அந்த கோவிலை பார்த்த ஒரு நண்பன் கூறுகிறான், இரண்டு நபர்கள் ஒருவர் கூறுகிறார், மனா போய் சாமி கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, நீ போயிட்டு வா அப்படிங்கிறார். பக்தி உள்ளவன் நேரே கோயிலுக்கு போயிட்டான். போய் பக்தியோடு சாமி கும்பிடுறான். சாமி கும்பிட்டு திரும்பும்போது ஆதிகாலத்தில் எனக்கு தெரியவே கோவில் வாசலுக்கு நேராக மணி கட்டி தொங்க விட்டிருப்பார்கள், ஆலய மணி. இது சில பேருக்கு தெரிந்திருக்கும். அந்த அந்த பையன் சாமி கும்பிட்டு வேகமா திரும்பும்போது அந்த ஆலய மணி மீது தலை மோதி காயப்பட்டு விடுகிறது, ரத்தம் கொட்டுகிறது. இப்போ ஒரு கருத்து, பக்தனுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து விட்டது. இது ஒரு சம்பவம். சாமி மீது நம்பிக்கை இல்லாத ஒருவன் வெளியே நின்று கொண்டிருக்கிறான், கோவிலுக்கு வெளியே. சிலுன்னு ஒரு காத்தடிக்குது. அவன் கால் மீது ஏதோ படுற மாதிரி இருக்கு. கீழே குடிச்சு பார்க்கறான், 100 ரூபாய் நோட்டு கிடக்குது. சுத்தி பார்க்கறான், யாரும் இல்லை. அந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்து பாக்கெட்ல வச்சாச்சு. மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே போல வெளியே நின்றவன் உள்ள அடிபட்டதையும் கவனிச்சிடறான். அவன் ரத்த சொட்ட சொட்ட வெளியே வந்துக்கிறான். இப்ப 2 சம்பவங்கள் நடந்தாச்சு. சாமியை நம்பியவனுக்கு காயம்பட்டாச்சு, ரத்தம் வந்தாச்சு. சாமியை நம்பாதவனுக்கு 100 ரூபாய் பரிசு கிடைச்சாச்சு. அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் என்று பொருள், புதையல் என்று பொருள். இப்ப இந்த 2 சம்பவங்களையும் அன்னை பராசக்தி பார்த்தாச்சு. அடிபட்டவன் மேல அம்மாவுக்கு ரொம்ப இரக்கம், வருத்தம் வருது. உடனே பார்வதி தேவியார் மகாதேவனை பார்த்து கேட்கிறார்கள், மகாதேவா, எனக்கு ஒரு சந்தேகம் புரியல. நம்மளை நாடி வணங்கி சென்றவனுக்கு காயப்பட்டாச்சு, வெளியே நின்றிருப்பவனுக்கு பொருள் கிடைச்சாச்சு அல்லது பணம். இது என்ன விந்தை, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. ஈசன்ட்ட அதை கேள்வியா வைக்கிறாங்க. அதற்கு ஈசன் சிரித்து கொண்டே சொல்றார், அனைத்தும் தெரிந்தானே அவருக்கு. அவருக்கு தெரியாமல் இந்த உலகில் ஒரு அணு கூட நடக்காது என்பது எல்லாருக்குமே தெரியும். பக்தர்களுக்கு, ஆஸ்திகனுக்கு தெரியும், நாஸ்திகனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்ப அவனன்றி உலகில் எதுவுமே நடக்காது என்பதுதான் பொருள். ஆனால் அவரே என்ன செய்றார் அப்படின்னா, ஊழ்வினை கருமாவை மனிதனின் தலையில் பதிவு செய்து அதுக்கு விதி என்று பெயரிட்டு ஜாதக புஸ்தகம் என்று கையில கொடுத்து அதையும் பார்த்து நடத்துங்கன்னு சொல்றாரு. அப்படி நம்முடைய ஜனனம் என்பது ஊழ்வினை கர்மாவை பொறுத்தது, முன் ஜென்ம கர்மாவை பொறுத்தது. அதுக்கு பெயர் தான் விதி. இப்ப நாம் கருத்துக்கு வருவோம். 2 நபர்களுக்கு 2 விதமான சம்பவம் நடந்தாச்சு. இதை பார்வதி தேவியார்
ஈசனிடம் கேட்டாச்சு. ஈசன் அதற்கு அழகா சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிறார். உள்ளே வந்த பக்தனுக்கு இன்று வெளியில் பெரிய விபத்து நடக்கிறதாக இருந்தது. பெரிய விபத்து நடக்கிறதாக இருந்தது. அந்த விபத்தை நான் தடுத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் சிறு காயம் வரும்படியாக நான் செய்தேன் அப்படின்னார். மகிழ்ச்சி. வெளியே நின்றவனுக்கு அவன் ஆயுள் கால வரைக்கும் வைத்து வாழும்படியான ஒரு புதையல் கிடைக்க இருந்தது. ஆயுள் காலம் வரைக்கும் போதும். அந்த புதையல் கிடைச்சுன்னா வாழ்க்கையில உழைக்கவே வேண்டாம். அவனுக்கு அதிர்ஷ்டம் அல்லது புதையல். அதைத்தான் விபரீத ராஜயோகம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புதையல் அவனுக்கு கிடைக்க வேண்டும்னு இன்னைக்கு இருந்தது. அவன் என்னை நம்பி வராததுனால வெறும் 100 ரூபாயோட நான் நிறுத்திவிட்டேன் என்றார் ஈசன் கூறுகிறார். இப்போது உங்களுக்கு என்ன புரிகிறது? முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். காலம் என்பது சத்தியமான ஒன்று. இறைவன் என்பதும் சத்தியமான ஒன்று. அது விதிக்கப்பட்ட ஒன்று. இது நம்ப வேண்டிய ஒன்று. நம்பினால் விதியின் பாதிப்பிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும் அல்லது பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. ஆனால் விதியை மாற்றவில்லை ஈசன். விபத்தை தடுத்து சிறிய காயமாக ஆக்கிவிட்டார். புதையலை தடுத்து சிறிய வருமானமாக செய்துவிட்டார். இதிலிருந்து உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களும், நாம் சொல்லுவோம் பெரிய வசதியானவர்கள் என்று, வசதியானவர்களுக்கெல்லாம் துன்பங்கள் பெரியதாக இருக்கும். அது ஜோதிடத்தை பார்த்தால் தெரியும். எனக்கு பல ஆயிரம் பேர்களை தெரியும், பணக்காரர்களை. அவர்கள் துன்பம் எல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியாது ஏழைகளாக இருப்பவர்களுக்கு. ஏனென்றால் ஏழைக்கு பணம் மட்டும்தான் இருக்காது. பணக்காரர்களிடம் பணம் இருக்கும், வேறு எந்த பாதுகாப்பும் இருக்காது. ஏழைகளுக்கு பணம் இருக்காது, இறைவன் பாதுகாப்பு இருக்கும். அந்த குடிசைக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு புன்னகை இருக்கும், ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஆனால் பணக்காரர்களுக்கு இருக்காது. அது அவர்களுடைய விதி, இது இவர்களுடைய விதி. இரண்டும் ஒன்றுதான். அது ஒரு கர்மா, இது ஒரு கர்மா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சமநிலை இவையெல்லாம் வரங்கள் தானே தவிர இறைவனின் குற்றம் அல்ல. 21 தலைமுறையை சார்ந்தது நம்முடைய வரம். அதை பிரம்மா தீர்மானம் செய்து இந்த கலியுகத்தில் நம்மளை மனிதர்களாக படைத்து அதற்கு ஒரு கதையை உருவாக்கி நம்மளை அதில் நடிக்க வைத்துள்ளார்கள். இதுதான் உண்மை. இப்போ இந்த கதையின் மூலம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? விதி சத்தியம், இறைவனும் சத்தியம். பக்தி இருந்தால் பாதுகாப்பு சத்தியமாகிவிடும். பக்தி இல்லை என்றால் விதியின் பாதிப்பிலிருந்து நாம் தப்ப முடியாது என்பதும் உறுதியாகிவிடும். ஆகவே என்னுடைய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், பெரியோர்கள் அனைவரும், இந்த பதிவை கேட்பவர்கள் அனைவரும் இறைபக்தி கொள்ளுங்கள். அவசியம் குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள். தமிழ் கடவுளாகிய முருகனை பிடியுங்கள். எல்லாரும் ஒருவர் தான். எல்லோரும் ஒருவர் தான் என்றால் ஆதியும் அந்தமும் ஈசனே. பலபாகங்களோடு தான். நாம் எந்த முறையில் வேண்டுமானாலும் இறைவனை பார்க்கலாம். பக்தி ஒன்றுதான் முக்கியமே தவிர இறைவன் எந்த வடிவில் இருக்கிறார், எந்த பெயரில் இருக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. ஆகவே எனது அன்பு சகோதர சகோதரிகள், இந்த கருத்தினை கேட்டு இறை வழிபாடு செய்யும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவு பிடித்திருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சொல்லுங்க. எனக்கு ஆங்கிலத்தில் வார்த்தைகள் வராது. நான் படித்ததே 9ஆம் கிளாஸ் தான். அதனால எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதனால அடுத்த பதிவில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கிறேன்.
மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அடுத்து வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். Wow.